அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் ஸலாஹ் அல்-புதைர் ஹஃபிதஹுல்லாஹ் நிகழ்த்தினார். ஹுத்பாவின் தலைப்பு சோதிக்கப்பட்டவனே நீ பொறுமையாக இருந்து கொள், நன்மை அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைத்துக்கொள் என்பதாகும். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த உலகம் சோதனைகளும் பிரச்சனைகளும் நிறைந்த இடமாக இருக்கிறது. இன்னல்களும் துன்பங்கள் நிறைந்த இடமாக இருக்கிறது. இந்த நெருக்கடிகள் நிறைந்த உள்ள இடமாக இந்த உலகம் இருக்கிறது. நோவினைகளும் வருத்தங்களும் வலிகளும் நிறைந்த ஒரு உலகமாக இந்த உலகம் அமைந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் சில பேர்கள் பிறக்கிறார்கள், சில பேர் மரணிக்குகிறார்கள். நோயாளிகளை நாங்கள் காண்கின்றோம், பிரிந்து செல்லக்கூடியவர்களை நாங்கள் காண்கின்றோம். இந்த உலகத்தில் யாரு சிரமம் இல்லாமல், நோய் இல்லாமல், நொடிகள் இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல், மரணம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் அதாவது அசாத்தியமான ஒரு விடயத்தை அவர் எதிர்பார்க்கக்கூடியவராக மாறிவிடுவார். எனவே உலகத்தில் சோதனை இருக்கும், பிரச்சனை இருக்கும், துன்பம் இருக்கும், இன்னல் இருக்கும். அல்லாஹ் குர்ஆனில் தான் சொல்றான். சூரா ஆல இம்ரான் 186 வசனம், உங்களுடைய பொருளாதாரத்திலும் உங்களுடைய உயிர்களிலும் உங்களுக்கு சோதனைகள் ஏற்படும். அல்லாஹ் மேலும் சூரா முஹம்மது 36 வசனம் சொல்றான், உங்களை நாங்கள் உண்மையான போராளிகள் யார், பொறுமைசாலிகள் யார் என்று சோதிப்பதற்காக வேண்டி உங்களை நாங்கள் சோதித்துக் கொண்டே இருப்போம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். அல்லாஹ்வுடைய கலா கதரை யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரோ அவருக்கு சோதனைகள் இலகுவாக மாறிவிடும். எல்லா விடயங்களும் அல்லாஹ்வை கொண்டு நடக்கிறது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் ஒன்றும் நடக்க மாட்டாது என்று யார் உறுதி கொள்வாரோ அவருக்கு எல்லா விடயங்களும், உலகத்தில் எல்லா சிரமங்களும் அவருக்கு லேசாக மாறிவிடும். இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் சோதனைகள் ஏற்படுகிறதோ, யாருடைய கால் பாதங்கள் பிறண்டு விடுகிறதோ, யார் சோதனைகளில் மாட்டிக்கொள்கிறார்களோ, பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்கிறார்களோ, அதே போன்று ஒரு கம்புக்குச்சி மரக்கிளை தன்னுடைய காலை கிழிப்பதாக இருந்தாலும், காலில் ஒரு வருத்தம் ஏற்படுவதாக இருந்தாலும், நரம்பு வீங்குவதாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் ஒன்றுமே நடக்க மாட்டாது. அல்லாஹ் குர்ஆன் சூரா அல்-ஹதீத் 22 வசனம் 23 வசனங்களை சொல்கிறான். இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகள் அனைத்துமே உங்களுடைய உயிர்களில் ஏற்படக்கூடியவைகளாக இருக்கலாம், பூமியில் ஏற்படக்கூடியவைகளாக இருக்கலாம், அனைத்தும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் எழுதி வைக்கப்பட்டவைகள் தான் இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னால். இது அல்லாஹ்வுக்கு இலகுவான விடயமாக இருக்கிறது. நீங்கள் தப்பிப்போன விடயங்களை நினைத்து கவலைப்படவும் கூடாது, கிடைத்த விடயத்தை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படவும் கூடாது. அல்லாஹ் தஆலா பெருமை பேசக்கூடியவர்களை, பெருமை அடிக்கக்கூடிய விரும்ப மாட்டான். ஒரு கவிதை சொல்கிறார்கள், மனிதனே நீ சந்தோஷங்களையும் சந்திக்கக்கூடியவனாக இருக்கிறாய், கவலைகளையும் சந்திக்கக்கூடியவர் இருக்கிறாய். எழுதப்பட்டிருக்கிறதோ அது வந்தே தீரும், அதை உன்னால் தடுக்க முடியாது. முஸ்லீம்களே, உலகத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகளை பெரிதாக நீங்கள் கருத வேண்டாம். அவை அந்த நேரத்தில் நீங்கள் திடுக்கிட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம். அல்லாஹ்வுடைய உதவியை விட்டு நிராசையாக வேண்டாம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாக வேண்டாம். ஏன்னா உலகத்தில் நடைபெறக்கூடிய அனைத்தும் இல்லாமல் போய்விடும், நீங்கிவிடும். கவலைகள் அனைத்தும் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும். சிரமத்துக்கு பின்னால் அல்லாஹ் இலகுவை வைத்திருக்கிறான், தோல்விக்கு பின்னால் வெற்றியை வைத்திருக்கிறான். அல்லாஹ் களங்களுக்கு பின்னால் தெளிவை வைத்திருக்கிறான், மலைக்கு பின்னால் அல்லாஹு தஆலா ஒரு இன்பத்தை வைத்திருக்கிறான். அதே போன்று சோதனைகள் நீங்குகின்ற போது ரஹ்மத் உலகத்துக்கு இறங்கும். சோதனைகள் உலகத்தில் ஏற்படும் போது அல்லாஹ் ரஹ்மத்தையும் இன்பத்தையும் அல்லாஹ் உலகத்தில் வைத்திருப்பான். எனவே நீங்கள் கலங்கி போக வேண்டாம், நீங்கள் திகைத்து போக வேண்டாம், நீங்கள் தடுமாற்றம் அடைய வேண்டாம், நீங்கள் நிராசையாக வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இரவுகள் உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்பினங்களுக்கு அது இரவு உலகத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. கவலையோடு குறைவான இரவும் பெரிதாக விளங்கும், இன்பத்தோடு பெரிய இரவும் சிறிதாகத்தான் விளங்கும். அதே போன்று நடந்த விடயங்களை நினைத்து கவலைப்படுவது, அதை நினைத்து நாங்கள் சஞ்சலப்படுவது, இப்படி நடந்துவிட்டது என்று கை செய்தப்படுவது, கவலைகளை நினைத்து இருப்பது என்பது ஒரு மனிதனை நோயாளியாக மாற்றிவிடும். ஒரு மனிதனுடைய நஃப்ஸை அது கொண்டுவிடும், உள்ளத்தை அது நோவினைப்படுத்திவிடும், உடம்பை பலகீனப்படுத்திவிடும். எனவே கவலைகளை நீங்கள் அளவு கடந்து கவலைப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, கவலைகளை நீங்கள் பெரிதுபடுத்திக் கொள்ளக்கூடாது. அதே போன்று முன்னால் நடைபெற்ற சோதனைகளை நினைக்கின்ற விடயத்தில் நீங்கள் வரமும் வரக்கூடாது. கவலை எவ்வளவுதான் ஏற்பட்டாலும், அழுகை எவ்வளவுதான் ஏற்பட்டாலும், அதன் மூலமாக கண்ணீர் துளிகள், இரத்த கண்ணீர் வடித்தாலும் நடந்த விடயங்களை பற்றி பேசுவதில் எந்த பிரயோசனமும் கிடையாது. எத்தனையோ பேர்கள் பிள்ளைகள் எழுந்திருக்கிறார்கள், பெற்றோரை எழுந்திருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய அழுகை மூலமாக மரணித்தவர்களை மீண்டும் பெற முடியாது. அவர்கள் இன்னும் பலசை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள், அமைதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய நோயாளியாக அவர் ஆகும் வரைக்கும். எத்தனையோ பேர் அவர்கள் இன்னும் பழைய விடயங்கள் நினைத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய பணம் எப்போதெல்லாம் குறையுமோ அப்போது அவருடைய நோய் குறைந்து விடும் என்று சொல்வார்கள். எத்தனையோ கவலை உள்ளவர்களை அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த வருத்தம் அவர்களை வாழ்க்கையில் திருத்தத்தை கொண்டு வரும்.
எனவே மனிதனே, உன்னுடைய உள்ளத்தை நீ சென்ற விடயங்கள், நடந்த விடயங்கள் நினைத்து நினைத்து சிந்திக்கக்கூடியதாக, யோசிக்கக்கூடியதாக, நீ அளவு கடந்து யோசிக்கக்கூடியதாக ஆக்கிவிட வேண்டாம். நடந்த விடயங்கள் நினைத்து நீ நோயாளியாக மாறிவிட வேண்டாம். எழுதிய விடயம் நிச்சயமாக நடந்தே தீரும். நடந்த விடயத்தை நினைத்து நீங்கள் வருந்த வேண்டாம். இந்த உலகம் மாறக்கூடியது என்பதை நினைத்தால் உலகத்துடைய சோதனைகள் அனைத்தும் இலகுவாக மாறிவிடும். உலகத்துடைய நிலைமைகள் மாறி மாறி வரக்கூடியதாக இருக்கிறது. உலகத்தில் ஏற்படக்கூடிய சந்தோஷமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், அது நீங்கக்கூடியது. அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் உலகத்தை விட்டு போய்விடுவோம் என்ற கவிதையை படித்துவிட்டு, சோதிக்கப்பட்ட மனிதனே, சோதனைகள் ஏற்படுகின்ற போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அல்லாஹ்வுக்காகவே வாழ்கிறோம், அல்லாஹ்வின் பக்கமும் செல்ல இருக்கிறோம் என்று துஆவை ஓதிக்கொள்ளுங்கள். அந்த இஸ்திர்ஜா என்று சொல்லப்படக்கூடிய இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தை மூலமாக கவலைகள் இல்லாமல் போய்விடும், நிம்மதி சந்தோஷம் கிடைத்துவிடும். அதில் சோதிக்கக்கூடியவர்களுக்கு அது ஒதுங்குமிடமாக அமைந்துவிடும். பொறுமையாளிகளுக்கு அல்லாஹ் தஆலா அந்த சோதனைகள் ஏற்படும் போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிப்பதாகவும் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வதாகவும் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறான். நாங்கள் உங்களை பயத்தை கொண்டு, பஞ்சத்தை கொண்டு, பொருளாதார நெருக்கடியை கொண்டு, உயிர்களை இல்லாமலாக்குவதை கொண்டு, இழக்கச் செய்வதை கொண்டு, உங்களுக்கு ஏற்படக்கூடிய லாபங்களை குறைப்பதை கொண்டு உங்களை நாங்கள் சோதிப்போம். அந்த நேரத்தில் யார் பொறுமையை காக்கிறாரோ அவர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்களுக்கு சோதனைகள் ஏற்பட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் பாதுகாப்பும் ரஹ்மத்தும் கிடைக்கும். அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சூரா பக்ராவிலே குறிப்பிட்டிருக்கிறார். 155, 156, 157 வசனங்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டு, எந்த ஒரு முஸ்லிமுக்கு சோதனைகள் ஏற்படும் போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வாரோ, அதே போல் அல்லாஹும்ம அஜிர்னி மின் முஸீபத்தி, அல்லாஹ் இந்த சோதனை விட்டு என்னை பாதுகாத்து விடு, வ அக்லிஃப் லி கைரம் மின்ஹா, இதை விட சிறந்தது எனக்கு நீ பிரதியாக தந்துவிடு, பகரமாக தந்துவிடு என்று யார் சொல்லுவாரோ அல்லாஹ் தஆலா அவருக்கு இழந்ததை விட சிறந்ததை கொடுப்பான். முஸ்லிம் ஷரீஃபில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சோதிக்கப்பட்ட மனிதனே, பொறுமை என்பது ஒரு முஃமினுடைய கேடயமாக இருக்கிறது, ஒரு முஃமினை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நடந்த விடயங்களுக்கு நீ பொறுமை காத்துக்கொள், அல்லாஹ்வுடைய முடிவை நீ பொருந்திக்கொள். இந்த வாழ்க்கையின் சோதனைகளை பொறுமையை கொண்டு நீ முன்னோக்கு. பொறுமையிலே ஆறுதல் இருக்கிறது. பொறுமையில் உன்னுடைய சோதனைகள் இல்லாமல் போய்விடும், உலகத்துடைய சோதனைகள் இல்லாமல் போய்விடும், மனிதனுடைய வாழ்வில் இன்பம் கிடைக்கும். பொறுமை மூலமாக சோதனைகள், தின்பங்கள் அனைத்தும் இல்லாமல் போய்விடும். எனவே பொறுமை காக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நன்மைகளை வாரி வழங்குவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். சூரா அஸ்-ஸுமர் 10வது வசனம். பொறுமைசாலிகளுக்கு அளவற்ற கூலி வழங்கப்படும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய அடியானே, கவலையை விட்டுவிடு. யகீன் என்பதை, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை நீ எடுத்து கவலையை விட்டுவிடு. அல்லாஹ்வுடைய நம்பிக்கை மூலமாக மேலெண்ணங்களும் ஆசைகளும் அதிகரிக்கும், உள்ளத்தில் நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். உனக்கு ஏற்பட்ட சோதனைகளை இலகுவாக நிற்கிறது. அல்லாஹ்வுடைய விடயத்தில் நல்லெண்ணம் கொள், அல்லாஹ்விடத்தில் துஆ செய், அல்லாஹ்விடத்தில் மீள், அதிகமாக திக்ர் செய். இவைகள் அனைத்தும் உன்னுடைய கவலை இல்லாமல் ஆக்கிவிடும், பயத்தை இல்லாமல் ஆக்கிவிடும், அச்சத்தை இல்லாமல் ஆக்கிவிடும், திடுக்கத்தை இல்லாமல் ஆக்கிவிடும். அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்கின்றோம், அல்லாஹ்வை கொண்டு எங்களுக்கு பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ் தான் பாதுகாப்பு அளிக்கக்கூடியவனாக, அவன் மூலமாக தான் சோதனைகள் இல்லாமல் போகும், அவன் மூலமாக தான் பிரச்சனைகள் இல்லாமல் போகும். அதே போன்று அல்லாஹ் தஆலா சில பேர்களை சோதிப்பான் அவனுடைய ரஹ்மத்தின் காரணத்தினால். சோதனைகள் தரக்கூடியவன் அல்லாஹ் தான், அதை இல்லாமல் ஆக்கக்கூடியவன் அல்லாஹ் தான். அல்லாஹ்விடத்தில் நாங்கள் மீள்வோம், துஆ செய்வோம், அல்லாஹ்வுடைய நல்லெண்ணம் வைப்போம், அல்லாஹ் எங்களுடைய சோதனைகளை போக்குவான். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எதுவும் நடக்க மாட்டாது. மனிதனே, உன்னுடைய கவலை இல்லாமல் ஆக்கிவிடு, அல்லாஹ் உனக்கு போதுமானவனாக இருக்கிறான் என்ற கவிதையை படித்துவிட்டு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, சோதனைகளும் கவலைகள் ஏற்படும் போது ஆறுதல் சொல்லக்கூடிய பழக்கத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும். மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். இந்த ஆறுதல் என்பது கவலையை போக்கக்கூடியதாக இருக்கிறது, இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்டதாக இருக்கிறது. கவலை என்பது மனித உள்ளத்தை பலகீனப்படுத்திவிடும், மனிதனுடைய அவனுடைய மனதை அதை பலகீனப்படுத்திவிடும், வாழ்க்கையை அது சீரழித்துவிடும். எனவே கவலைகளை விட்டு நீ ஒதுங்கி நட. எந்த ஒன்றாலும் கவலை இருக்கும்போது உன்னால் எதையும் செய்ய முடியாது. கவலைகளை விட்டு நீ ஒதுங்கு. குர்ஆனை ஓதுவது உள்ளத்துக்கு அமைதியை தரக்கூடியதாக, நிம்மதியை தரக்கூடிய, ஆறுதல் தரக்கூடியதாக இருக்கிறது, கவலைகளை போக்கக்கூடியதாக இருக்கிறது, சோதனைகள் இல்லாமல் ஆக்கக்கூடியதாக இருக்கிறது. நல்லவர்களை சந்தித்து நல்லவரோடு அமர்வதும் என்னோட உடம்புக்கும் உயிருக்கும் ஆறுதலை, ராகத்தை தரக்கூடியதாக இருக்கும். சொல்லப்படுகிறது, நல்லவர்களை சந்தித்து அவர்களோடு அமர்வது கவலைகளை போக்கிவிடும். அக்தம் இப்னு ஸைஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, லிகாவுல் அஹிப்பத்தி மிஸ்லாத்துல் ஹம், நண்பர்களை சந்திப்பது கவலைகளை போக்கிவிடும். எனவே கவலையை, சோதனைகளை போக்கக்கூடியதுதான் ஒரு அடியான் எப்போதும் நாங்கள் யோசிக்க வேண்டும். எனக்கு ஏற்பட்டதை விட பயங்கரமான சோதனை மற்றவர்களுக்கு ஏற்படுகிறது, எனக்கு தந்து வந்தது சாதாரண சோதனை தான் என்று நாங்கள் கருத வேண்டும். நபிமார்கள் எங்களை விட அதிகமாக சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள், வாழ்நாள் முழுக்க சோதிக்கப்படும் என்பதை நாங்கள் நினைத்தால் எங்களுடைய சோதனை இலகுவாக மாறிவிடும். எனவே ஒரு அடியான், சோதிக்கப்பட்ட மனிதன் எப்போதும் தனக்கு ஏற்பட்ட நோயாக இருக்கலாம், வருத்தமாக இருக்கலாம், வலிகளாக இருக்கலாம், இவைகளின் மூலம் அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்பதை கருத வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ சயீத் குத்ரி, அபூ ஹுரைரா ரெண்டு பேரும் சொல்றாங்க, ஒரு முஃமினுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள், கவலைகள், நோய்கள், தலைவலிகள், வருத்தங்கள், துன்பங்கள், இன்னல்கள் அனைத்தும்
அவனுக்கு ஏற்படக்கூடிய கவலைகள் அனைத்தும் அவனுடைய பாவங்கள் அழிக்கப்படுவதற்கு காரணமாக மாறிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முஸ்லிம் ஷரீஃப் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. ஃபதுல் இப்னு ஸாத் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இந்த சோதனைகள் நோய்களில் ஒரு இன்பம் இருக்கிறது. என்ன இன்பம்? அந்த இன்பங்களை ஒரு அடியான் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். நோய்களின் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படும். பொறுமை காப்பது, நோய் ஏற்பட்டால் பொறுமை காப்பார், பொறுமையின் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். மறதியில் வாழக்கூடிய மனிதனை அது எழுப்பி விடக்கூடியதாக அந்த நோய் அமைந்துவிடும். நான் மரணத்துக்கு தயாராக வேண்டும், மரணத்துக்கு பின்னாடி கூட வாழ்க்கைக்கு தயாராக வேண்டும் உணர்வை நோய்கள் ஏற்படுத்துகின்றன. அதே போன்று ஆரோக்கியமாக வாழும் போது நான் நல்ல அமல் செஞ்சேன், நல்லா வாழ்ந்தேன் என்ற அந்த நிஅமத்தை ஞாபகப்படுத்தக்கூடியதாக நோய் அமைந்துவிடும். தௌபாவுக்கு காரணமாக அமைந்துவிடும். சதக்கா கொடுப்பதற்கு காரணமாக நோய்கள் அமைந்துவிடும். நோயுடைய பிரயோசனம். யார் தனது நஃப்ஸையும் நாவையும் சோதனைகள் ஏற்படுகின்ற போது பாதுகாத்துக் கொள்வார்களோ அவர்கள் அழுதாலும் அல்லாஹ்வுடைய அழுகையை மன்னித்து விடுவான். அது குற்றமாக அல்லாஹ் கருத மாட்டான். வருத்தத்தில் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய வருத்தங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஏன்? அவர் நாவை பாதுகாத்தார். அல்லாஹ்வுடைய தக்தீரை விமர்சிக்கக்கூடியவராக அவர் மாறவில்லை. எனவே எப்போது ஒரு மனிதன் கவலைகள் துன்பங்கள் ஏற்படும் போது நாவினால் தேவையற்ற விடயங்களை பேசுவாரோ, தனது கண்டத்தில் அடித்துக் கொள்வாரோ, அல்லது ஒப்பாரி வைத்து அழுவாரோ, அல்லாஹ்வுடைய நிஅமத்தை அல்லாஹ்வுடைய சோதனையை புரிந்து கொள்ளாத வண்ணம் பேசுவாரோ அது பாவமாக மாறும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் எங்களுடைய உம்மத்தில் தன்னுடைய கன்னத்தில் அடித்துக்கொண்டு தன்னுடைய ஜுப்பாக்களை கிழித்து கொண்டு ஜுப்பாவுடைய பொக்கட்டுகளை கிழித்து கொண்டு சோதனை ஏற்படும் போது யாரெல்லாம் அப்படி நடந்து கொள்வார்களோ அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல, அது அவர்கள் அந்த எங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்ல சொன்னாங்க. எனவே அழுவது குற்றம் அல்ல, ஆனால் நாவினால் என்னுடைய செயல்பாடுகள், நாவினால் வரக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய தக்தீரை விமர்சிக்கக்கூடியதாக ஆகக்கூடாது. மாலிக் அல்-அஷ்அரி ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, ஒப்பாரி வைத்து காசுக்கு ஒப்பாரி வைத்து அழக்கூடிய பெண்கள் தௌபா செய்யவில்லை என்றால் நாளை கியாமத்துடைய நாள் அவர்கள் எழுப்பாட்டப்படுவார்கள். அவர்களுக்கு சூடான தார் அவர்களுக்கு அவர்கள் உடம்பிலே ஊத்தப்படும். முஸ்லிம் ஷரீஃபில் செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நீ சோதனைகள் ஏற்படும் போது திடுக்கிடுவது சோதனைகளை விட்டு உன்னை பாதுகாக்க மாட்டாது. நீ கவலைப்படுவது நீ இழந்த விடயத்தை மீண்டும் உனக்கு கொண்டு வந்து சேர்க்க மாட்டாது என்ற கவிதையை படித்து ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விடைபெற்று சென்று ஹுத்பாவுடைய இரண்டாவது பகுதி அல்லாஹ் புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லி சுருக்கமாக, சோதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் எப்போதும் ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அவருடைய சோதனைகளை நாங்கள் சிறிதாக அவர்களுக்கு காட்ட வேண்டும். எனவே எப்போதுமே கவலையில் வைக்கக்கூடியவர்களுக்கு ஆறுதல் சொல்வது என்பது மிகவும் முக்கியமாக இஸ்லாத்தில் வழிகாட்டப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. சோதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள், அவர்களுக்கு பொறுமையாக இருக்குமாறு சொல்லுங்கள், பொறுமையை வலியுறுத்துங்கள். உஸாமா இப்னு ஸைத் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள்மார்களில் ஒரு மகள் ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பினார்கள். என்ன செய்தி என்றால், தன்னுடைய பிள்ளை மரணித்து விட்டதாக. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த மனிதனை பார்த்து, நீ போய் என்னுடைய மகளிடத்தில் சொல்லு, நான் சொல்லக்கூடிய விடயங்களை அல்லாஹ் தந்ததை எடுத்து விட்டான், அவன் தருவது அவனுக்கு சொந்தமானது அல்லாஹ் எடுத்து விட்டான், ஒவ்வொரு விடயமும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் நடக்கிறது. அந்த என்னுடைய மகளுக்கு சொல்லு, பொறுமையாக இருக்குமாறு, நன்மை ஆதரவு வைக்குமாறு. இப்ப அந்த நபர் மரண செய்தியை கொண்டு வந்த நபர் அந்த நபியுடைய மகளிடத்தில் சென்ற போது அந்த மகள் சொன்னார்கள், இல்லை நபி அவர்கள் என்னிடத்தில் வர வேண்டும் என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனே அந்த ஜனாசாவில் பேரப்பிள்ளையுடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக சென்றார்கள். சென்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டு சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், அந்த இடத்தில் சாத் இப்னு உபாதா, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்க அந்த இடத்தில் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அந்த மரணித்த பேரக்குழந்தை நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரூஹு பிரியக்கூடிய சந்தர்ப்பமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. நபி அவர்கள் அழுதிருக்கிறார்கள். ஆறுதலும் சொல்லுங்க. சாத் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க அழுகுறீங்க, நபியாக இருந்து கொண்டு நீங்க அழலாமா என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது அன்பின் காரணத்தினால், அல்லாஹ் உள்ளத்தில் மனிதன் உள்ளத்தில் போடக்கூடிய அன்பின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய அழுகை என்று சொன்னார்கள். யார் உலகத்தில் அடியார்களுக்கு ரஹ்மத் செய்வார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் ரஹ்மத் செய்வார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரி முஸ்லிமில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை சொல்லி ஹத்தீப் அவர்கள் ஸலவாத்து நபி அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி நீண்ட துஆவை செய்து முழுமையாக மஸ்ஜிதுல் நபவியுடைய ஹுத்பாவை விட்டு விடைபெற்று சென்றார். அடுத்ததாக நேயர்களுக்கு நாங்கள் முடிந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை நாங்கள் மொழிபெயர்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் ஒரு இடைவேளை.